தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஜீவன் உள்ளவைகள். பேச பேச ஆட்களுக்குள்ளாக தைரியம். எப்படி பேசினாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனை உருவாக்குகிறதற்காக பேசுகிற போது நம்முடைய வார்த்தைகள் பாருங்க, ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நீங்க நீதிமொழி 25:12 வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறவனுக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லணுமா. புத்தி சொல்லும் போது எப்படி சொல்லணுமா? கொஞ்சம் ஞானமா சொல்லணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் கடந்து போகிற போது சும்மா போறவன வரவனெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யாத, ஆலோசனை கொடுக்காது. ஏன்னு சொன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. முத்துக்களை எதுக்கு முன்னால போடக்கூடாதான், ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு முன்னால முத்தை போடணும் தெரியணும். பாருங்க, இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தம்முடைய பிள்ளைகள் பேசுகிற வார்த்தைகள் மதிப்புள்ளவைகள், கனமுள்ளவைகள், அரிதானவைகள். அது பேசும்போதே மாற்றங்களை உண்டாக்கணும். பேசுகிற போதே பல நேரங்களில் நீங்க பாருங்க, பேசுகிற வார்த்தைகள் நாம் விரும்பின விளைவுகளை எல்லாம் தருகிறது இல்லை. ஆனா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். நீங்க 2 ராஜாக்கள் 5:2-3 வசனங்களிலே பார்க்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, சிரியா தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன பெண் சிறைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். சீரியா தேசத்திலிருந்து சீரியார் வந்து இஸ்ரவேலிலிருந்து அந்த பெண்ணை என்ன செய்தார்களா? சிறைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். பாருங்க, சொல்லுகிறா, அது வரையிலும் நாகமான் காதில் விழுந்த வார்த்தைலாம் என்ன தெரியுமா? இந்த பாவி என்ன அக்கிரமம் செஞ்சானோ. நேரம் எவனும் பேச முடியாது பாருங்க. ஏன்னா அவன் யாரு? பெரிய படை தளபதி. கொஞ்ச நேரத்தில் ஆள காலி பண்ணிடும். பின்னால் என்னெல்லாம் பேசியிருப்பான். நம்ம அநேக ஆட்கள் சொல்றாங்க பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டதுன்னா என்ன செய்ய வேண்டியது? யோபுவின் சிநேகிதர் பேசினது போல பேசுகிறது. இவனுக்கு என்னெல்லாம் வார்த்தைகள் சொன்னார்களோ தெரியாது, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருந்தான். ஏன் சொன்னா, அவன் சரீரத்திலே குஷ்டரோகம், ஒருவனாலும் குணமாக்கப்பட முடியாத வியாதி. ஒருவன் அதுக்கு நம்பிக்கையே கொடுத்திருக்க மாட்டான். நீ நல்லாயிடுவன்னு சொல்லுகிறதுக்கு ஒருவனும் இல்லாத ஒரு காலகட்டங்களிலே ஒரு நல்ல செய்தி வருகிறது. அந்த பிள்ளை தான் அவனை பார்த்து சொல்லுகிறா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட போனா இந்த குஷ்டரோகம் நீங்கிவிடும். அந்த வார்த்தையை நாகமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த வார்த்தையை நம்புகிறான். நாகமான் கடந்து வருகிறான். நாகமானுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறதுன்னு சொன்னா, நல்ல செய்தியை சொல்லுகிற ஆட்களை கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். அமெரிக்க அதிபராக ஆபிரகாம் லிங்கன் கடந்து வருகிறதுக்கு முன்பதாக தொடர்ந்து தோற்று கொண்டே இருந்தான். எந்த எலெக்ஷன்ல நின்னாலும் தோல்விதான், எங்க போனாலும் தோல்விதான். தோற்று கொண்டே இருக்கிற போது அவனுக்கு வருகிற கடிதங்கள் எல்லாம் ஒரு நாள் படித்து கொண்டு இருந்தான். படித்து கொண்டு இருக்கிற போது அதுல ஒரு கடிதம் வந்திருந்ததான், இந்த மூஞ்சிக்கு நீ எல்லாம் தேர்தலில் நிக்கணுமா. கடிதமே அப்படிதான், கடும் சொற்களாலே. முகம் எப்படி இருக்குது? குதிரையை மாதிரி இருக்குது. 2 கண்ணமும் டொக்கு விழுந்திருக்கு. நீ எல்லாம் எதுக்கு தேர்தலில் நிற்கிற? உனக்கு அமெரிக்காவில் இருக்கிற எந்த பொண்ணுக்கும் உன் முகத்தை பிடிக்காது. நீ ஜெயிக்கவே முடியாது. வேணா ஒன்று சொல்லுகிறேன், வேணா ஒரு தாடி வச்சுக்கோ, ஒருவேளை பிடித்தாலும் பிடிக்கும் என்று எழுதப்பட்டது. பாருங்க, அவன் எல்லாத்தையும் திட்டிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, வேண்டுமானால் தாடி வைத்து பார், அந்த டொக்கெல்லாம் மறைஞ்சிட்டா ஒருவேளை பிடித்தாலும் பிடிக்கும் என்று. அந்த ஒரு வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் லிங்கன் தாடியோடு கூட அடுத்த புகைப்படங்களை வெளியிடுகிறான். அடுத்த தேர்தல்கள் நிற்கிறான். அதற்கு பின்பு அவன் தோற்றதே இல்லை. நம்பிக்கையான வார்த்தைகளை பேசும் கூடுமான வரையில். ஏன்னா வேதம் என்ன எதிர்பார்க்க சொன்னா, ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள், பேசப்படுகிற வார்த்தைகள். நீதிமொழிகள் 21:23 சொல்லுகிறது, தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாக்களை இடுக்கண்களுக்கு விலக்கி. ஏன்னா எங்க எதை பேசணும்னு தெரியணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம் பேசுகிற வார்த்தைகள். தேவ பிள்ளைகள் கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நன்மையானவைகளை பேசுங்க, கூடுமான வரைக்கும் என்ன செய்யுங்க, நலமானவைகளை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.